வர சொன்னா ஹாலே காணுமே. ஹாய். இதான் வர நேரமா? 10 மணிக்கு சொல்லிட்டு 11 மணிக்கு வந்தா என்ன அர்த்தம்? ஐம் சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சரி கொடுங்க. இந்தாங்க. என்னது? வாங்கி பாருங்க. கால் ஃப்ரம் ஜெனிஃபர். 12:36 கால் ஃப்ரம் ராகவி. 12:45 கால் ஃப்ரம் ஐஸ்வர்யா. அது யார் கால் பண்ணாங்கன்னு நேத்து நீங்க நோட் பண்ணி வைக்க சொன்னீங்கல்ல, அந்த லிஸ்ட் தான் இது. மொத்தம் நேத்துல இருந்து 243 கால்ஸ் வந்திருக்குங்க. எல்லாரையும் ப்ராப்பரா இன்னைக்கு கால் பண்ண சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் உங்க போனை ஃபுல் சார்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்குங்க. இந்தாங்க உங்க போன், நல்லா பாத்துக்குங்க. பரவாயில்லையே, நோட் பண்ணி வைங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக சின்சியரா எல்லாமே நோட் பண்ணிருக்கீங்க போல. எல்லாத்தையும் நோட் பண்ணலங்க, வெறும் கால்ஸ் மட்டும் தான் நோட் பண்ணிருக்கேன். நான் கேலரி எல்லாம் பார்க்கவே இல்ல. ஹலோ, நீங்க பார்க்கணும்னு நினைச்சாலும் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒன்னொன்னும் 5-6 பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கேன். 7 மலை 7 கடல் தாண்டாதான் என்னோட கேலரிக்குள்ள நானே போக முடியும். வெரி குட், சேஃப்டி. நைஸ். சரி கொடுங்க. என்னது? என்னோட ஆப்பிள். ஒரு நிமிஷம் இருங்க. கேட்ச் இட். ஹலோ, என்னதுங்க இது? ஆப்பிள். நீங்க தானே கேட்டீங்க? ஓரமா கடிச்ச அந்த லோகோ கூட அப்படியே இருக்கு பாருங்க. ஏங்க, என்ன விளையாடுறீங்களா? என் போனை கொடுங்க. நான் எங்க உங்ககிட்ட விளையாட போறேன்? இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ஆப்பிள் இதுதான். வேணுமா வேணாமா? ஏங்க, நான் எவ்வளவு நேர்மையா உங்க போனை கொண்டு வந்து கொடுத்தேன். நீங்க என்னங்க இப்படி பண்றீங்க? என் போனை கொடுங்க. என் போன் இல்லாம நான் வீட்டுக்கு போக முடியாது. என் போனை கொடுங்க. என் போனை கொடுங்க. என் போனை கொடுங்க. ஓகே ஓகே ஓகே, கொடுக்குறேங்க. அப்பா, சும்மா விளையாட்டுக்கு வம்பலுக்கலான்னு பார்த்தா நீங்க விட்டு அழுதுருவீங்க போல. இந்தாங்க உங்க போன். தேங்க்ஸ். ஆமா, உங்களுக்கு ஜல்லிக்கட்டுனா ரொம்ப பிடிக்குமோ? இல்லங்க, வாட்ஸ்அப் கேலரியில இருக்கிற போட்டோஸ் வீடியோ வரைக்கும் எல்லாமே ஜல்லிக்கட்டு, சாமி பூஜை, ஸ்லோகம் அப்படியே இருந்துச்சு. அதனாலதான் கேட்டேன். என் போனை பாத்தீங்களா? பாஸ்வேர்ட் எல்லாமே இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப போர் அடிச்சுதான், அதான் போனுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு கொஞ்சமா லைட்டா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பேரு நடராஜ், படிச்சது MCA. FBல நாட்டின்ற பேர்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. 1234 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. 10,000க்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. போட்டோகிராஃபிக்ன்றது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது தவிர அஜித்தோட ஃபேன். சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பல ஊர்களைச் சேர்ந்த சிலம்பாட்ட வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஊருங்களுக்கு நடுவுல சிலம்பாட்ட போட்டியா? அப்போ இது IPL மாதிரி SPL. SPLனா சிலம்பம் பிரீமியர் லீக் பா. எனவே ஊர் மக்கள் அனைவரும் சிலம்பாட்ட போட்டியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். டேய், துடிக்குது பூஜம். என்ன மாப்ள, சிலம்பம் போட்டியில கலந்துக்க போறியா? நிறுத்தம். என்னது? வேடிக்கை பார்க்க போறேன். இதுக்குத்தான் இவ்வளவு பில்டப்பா? ஏய், இப்ப நாம என்ன பண்ண போறோம்? நாம அவன் என்ன பண்றானோ அதையே தான் பண்ண போறோம். என்ன சின்ன படத்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டு எந்திரிச்சு வா. வேடிக்கை பார்க்க போறதுக்கு பில்டப்ப பத்தியா? மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ ஹலோ ஹலோ. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சிலம்பு போட்டி சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. ஹாய் மஞ்சு, என்ன அங்கிட்டு போய் நிக்கிறீங்க? இங்கிட்டு வாங்க, நம்ம எல்லாம் செட்டா சேர்ந்து ஒண்ணா நிக்கலாம். ஏய் வேதா, வா வேதா, நம்மளும் அவங்க கூட போய் நிக்கலாம். வேணாண்டி, நம்ம இங்கேயே இருப்போம். வேதா வா, நம்ம வீட்டு ஆளுங்களோடய போய் நிக்கலாம்.
சரி வா. கிராமத்து வீர விளையாட்டினை கண்டுகளிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். Thank you. போட்டியில் முதலாவதாக களமிறங்குபவர்கள் பறவை ராசுமாணிக்கம் மற்றும் கச்சை கட்டி முத்துமாயாண்டி. இப்போது முதல் போட்டியில் பறவை ராசுமாணிக்கம் வென்றுள்ளார். அடுத்தபடியாக களமிறங்க போவது செம்பட்டி நாகேந்திரன் மற்றும் மதகுப்பட்டி மச்சக்காளை. அடுத்ததாக போட்டியில் களமிறங்குபவர் மதுரை மாவட்டத்திலேயே சிலம்பாட்டத்தில் மாபெரும் புகழ் பெற்ற வல்லப்பட்டி அம்பலவாணன். இவனா? இவன் ஏன் இங்க வந்தான்? இவன் வந்தானே ஏழரை இருப்பானே. அவன் இந்த வருஷம் ஏழரை இருக்க மாட்டேன்னு சத்தியம் மட்டும் தான் அங்க வந்திருக்கான். செம்மையா சுத்தலாமா? ஆமா மாப்ள, செமையா சுத்துறாப்ல. வெரி பியூட்டிஃபுல். நடந்து முடிந்த சிலம்பாட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர் வல்லப்பட்டி அம்பலவாணன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இருங்கப்பு, போட்டி முடிஞ்சதுன்னு நீங்களா முடிவு பண்ண எப்படி? வேற யார் சொல்லணும்? நான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டி இன்னும் முடியல. சோழவந்தாங்காரனுங்க எல்லாருக்கும் ஒரு சவால் விடுறேன். நல்லா கேட்டுக்கங்க. உங்கள யாராவது ஒருத்தன் மீச வச்ச ஆம்பளைங்க இருந்தா என் கூட போட்டிக்கு வந்து என்னை ஜெயிச்சு காட்டுங்கடா பார்க்கலாம்.